திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்டில் இருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ க்ரோம் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். அதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு ப்ரௌசர்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் போடுறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிற மாதிரி கீழே சேவ்னு காமிக்கும். ஸோ சேவ் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது வந்து பார்த்துட்டு போயிட்டு உட்காந்துரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி உள்ளே போகும். சரிங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகி உள்ளே போகக்குள்ள உங்களுக்கு பாஸ்வேர்டு ஷோ ஆகாது. ஆனால் யூசர் நேமும் ஷோ ஆகும். நிறைய பேர் அதை சேவ் பண்ணி வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பாஸ்வேர்டை மறந்துடுவீங்க. சரிங்களா? அப்போ அந்த பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரௌசரில் எப்படி எந்தெந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அந்த சேவ் பண்ண பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதே போல் எப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா புது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது? எப்படி அதில் புதுசா சைட் ஆட் பண்ணி, அதில் எப்படி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது? இதை பத்தி அந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க வரோம். ஸோ அதே போல எப்படி வந்து குரோமுடைய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுறது? பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, குரோம் வந்து வந்துருங்க. சரிங்களா? மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து குரோம் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ மேபி நான் வந்து குரோமே உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? குரோம்ல வந்துட்ட பிறகு இங்க பாருங்க மேல 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளிய டச் பண்ணீங்கன்னா, கீழ வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் கீழ சுழட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா, சுழட்டுன பின்னாடி இங்க பாருங்க உங்களுக்கு கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு இருக்கா? அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க, நீங்க எது எதுக்கு உள்ள போயிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுங்க. நான் பாருங்க இசட் பஜார், யோனோ பிசினஸ், யோனோ இது, எக்ஸ்பிரஸ், அந்த எக்ஸ் இது, டிஎன் கசா, ஸ்டில்லி இந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா? ஸோ, அப்ப இதுலலாம் நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இங்க பாருங்க இப்ப. ஜெட் பஸார நான் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணேன் அப்டின்னா, அதில வந்து பேட்டர்ன் கேட்கும். ஓகேங்களா? ஸோ, பேட்டர்ன்னு அத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஷோ ஆகுங்க. அப்ப மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் சரிங்களா? இங்க கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, தெரியணும் அப்டின்னா, இந்த கண் ஐகான் இருக்கு இல்லையா? அந்த கண் ஐகான் நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இல்ல எனக்கு இது வேணாம் டெலீட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க கீழ இருக்கிற டெலீட் ஆப்ஷன குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு டெலீட் ஆயிடும். அப்ப இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் சேவ் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ ஆகும். சரிங்களா? அப்ப நீங்க உள்ள போயிட்டு நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க இது குடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாரி ஷோ ஆகுது. அப்ப இதே போல தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா வந்து நீங்க வந்து இந்த மாரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து கூகுள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேவ் பண்ற பாஸ்வேர்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த மாரி தான் வந்து ஷோ ஆகும். நீங்க அந்த பாஸ்வேர்ட நீங்க ஈஸியா வந்து கண்டறிஞ்சுக்கலாம். சரிங்களா? இல்ல ப்ரோ நான் புதுசா பாஸ்வேர்ட் சேர்க்கணும் அப்படின்னு இங்க பாருங்க. ஆட் பாஸ்வேர்ட்ன்னு இருக்கா? ஸோ ஆட் பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, இங்க சைட் இருக்கும். அந்த சைட் பக்கத்துல நீங்க என்ன குடுக்கணும்னா, ஏதாச்சும் வெப்சைட் குடுக்கணும். சரிங்களா? இப்ப ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் தானே நீங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுவீங்க. அப்ப அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இங்க குடுத்துக்கணும். வெப்சைட் லிங்க் குடுத்துட்டு, அதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, சேவ் மேல குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சேவ் ஆயிடும். அப்ப அதுவுமே வந்து உட்காந்துரும். நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயமே. உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா சைன் பண்ணணுமா? வேண்டாமா? அப்படி பாஸ்வேர்ட் அலர்ட் எல்லாமே குடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்வேர்ட் சேவ் பண்றது நல்லதா? கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ஆனா, இதுவே நெறைய பேர் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து பின்னாடி திரும்பிடும். இதுலயும் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடும். சரிங்களா? அதுவுமே நீங்க பார்த்துங்க. அதேபோல ஹிஸ்டரி கிளிக் பண்றது திரும்பி 3 புள்ளிய டச் பண்ணுங்க. ஹிஸ்டரி இருக்கும். ஹிஸ்டரி கிளிக் பண்ணிட்டு அங்க பாருங்க. டேட்டா ப்ரௌசிங்ன்னு இருக்கும். கீழ வந்துட்டு எல்லாத்தையுமே டிக் பண்ணிருங்க. சரிங்களா? இந்த பாஸ்வேர்ட் இருக்குல்ல, சேவ்டு பாஸ்வேர்ட் அத மட்டும் டிக் மட்டும் எடுத்து விட்டுட்டு, கீழ இருக்கிற டெலீட் டேட்டா குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பூரா டேட்டாவுமே டெலீட் ஆயிடும். ஹிஸ்டரி எல்லாமே கிளிக் ஆயிடும். நீங்க குரோம் வந்து புதுசா யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க விஷயமே. ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்க மறக்காம தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கங்க. ஸோ கண்டிப்பா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வைப் வித் அன்பு. தேங்க் யூ. பாய்.